நல்ல கிறிஸ்பியாக மொறுன்னு அடை தோசை எப்போ சாப்பிட்டாலும் ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஒரு தடவை இந்த துவரம் பருப்பு அடை தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு முதல் அரிசியும் பருப்பையும் ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். அதுக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்து இது ரெண்டையும் நல்லா அலசிட்டு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 3 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா 6லேருந்து 7 வரமிளகா கூட வச்சுக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் போல் தேவைப்படும். மிக்சியில் போட்டு இந்த மாதிரி ஓட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், அரிசி பருப்பு நல்லாவே ஊறி வந்துருச்சு. கிரைண்டரில் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸில் நம்ம அரைச்சி வச்சிருந்த சீரகம் மிக்ஸ் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு கை அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, அரைச்சி வச்சிருந்த சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி நல்லா மையவே அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தோசைக்கு மாவு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இமீடியட்டாக கூட தோசை செஞ்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ மெலிசாக ஊற்ற வருது அப்படின்ட்டு. மேலே கொஞ்சம் நான் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக கூட நீங்கள் சுட்டுக்கலாம். பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த தோசையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.